ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேமிங் ப்ரோஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா தான். அப்போது இன்ட்ரோவை போட்டுடலாமா? ஓகே, இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்கோன்னா நம்மளோட கேடி கேமிங்கோட தான் இருக்கோம். நம்ம இன்றைக்கி வந்து மல்டிப்ளேயர் தான் விளையாட போகிறோம். அப்போ பஸ்ஸை மூவ் பண்ணுவோம். கேடி கேமிங் உள்ள வந்துட்டாரா என்னன்னு தெரியல. வந்துக்கிறாரு போகலாம். திருப்புங்க, ரிவர்ஸ், நியூட்ரு, ஃபஸ்ட் கீரு. ஓகே, இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் திருப்பணும் வண்டியை. அப்போ தான் வண்டி முன்னாடி போகும். இல்லை வண்டி அப்படியே பின்னாடியே போயிடும். என்னப்பா இங்கே சுற்றிங்கிறேன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வழி தெரிலங்க. அங்கே இருக்குது வழி, அங்கே போவோம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு பஸ்ஸாக தான் இருப்போம். ஓட்டுவோம் வண்டியை. ஐயோ, கீடி பாருங்கள், அங்கே போய் முட்டிக்கலாம். ஐயோ, நான் இங்கே ஓட்டிக்கினேன். நடுவில் மியூசிக் வரும். அந்த மியூசிக்லாம் வேறு யாரும் இல்லை, அது நம்மளது தான். நம்மளோட மியூசிக்லாம் இங்கே நடுவில் போடுவேன், சரிங்களா? ஐயோ, திரும்ப போய் ஓட்டிட்டேன். இந்த ஏன் நமக்கு செட் ஆகலை. நிறைய கீ தான் மாட்டணும் நமக்கு. சரி, முன்னாடி போவோம். கேடி பின்னாடி தான் வராமா? வர கேடி பின்னாடி தான் வரோம். போவோம். நம்ம ஒரு ஓரம் கட்டுவோம், கேட்டு வரணும். போவோம், வேகமாக போவோம். நம்ம என்ன ப்ரோ இன்னைக்கு கீர் மாற்றிட்டேன் பிடிங்க. ஐயோ, வைப்பருக்கு பாருங்களேன், க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டுனுக்கிறேன் வைப்பருக்கு. பா, என்ன வாங்கினாது. ஆனால் இது ஒரு நார்மல் ஸ்பீட் தான். போவோம். ஐயோப்பா, என்ன இடிடா ஐயோப்பா. என்ன இது? கார் டிரைவிங் ரிலேட்டடு. இது வந்து ஒரு ஆடுங்க. 93 போயின்னுக்கிறோம். நம்ம சவுண்ட் வச்சுக்கலாம். இந்த மேப் முடிச்சிட்டோம். இந்த மேப் முடிச்சிட்டோம். சரி, இந்த மேப் லோட் ஆனோடனே உங்களுக்கு திரும்ப வீடியோ ஆன் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே, மேப் லோட் ஆகிடுச்சு. கீழே கேமிங் நம்ம முன்னாடி போயிட்டான். நானே கொஞ்சம் தூரம் ஓட்டுன்னு வந்து தான் இங்கே எடுத்துன்னு வந்து விட்டேன். கொஞ்சம் தூரம் நான் ஓட்டுன்னு வந்துட்டேன். அப்புறம் மட்டும் ஞாபகம் வந்துச்சு, அச்சோ மறந்துட்டோமே அப்படி சொல்லிட்டு. சரி, அதனால் இருங்க, கீர் மட்டும் மாற்றிட்டு வந்துடுறேன். ஓகே, கீர் மாற்றியாச்சு. இது வந்து சும்மா டக்குன்னு கையிலே போட்டு போயிடலாம் கீரை. நம்ம வந்து ஒரு கேமிங் செட்டப் பண்ணலான் இருக்கிறோம். அதுக்கு நீங்களே ஒரு நல்ல ஸ்டீரிங் வீலாக சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, நமக்கு முன்னாடி கேடி கேமிங் போயிட்டார். இப்போ அவரை நம்ம சேஸ் பண்ணோம். சரி, எனக்கு லைட்டாக வாய் வலிக்கிற மாதிரி இது. இப்போவே நம்ம படத்தோட செகண்டு பிஜிஎம்மை போட்டுடுறேன் நான்.
பிஜிஎம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நம்ம இப்போ வந்து கேடி கேமிங் நிறுத்த சொன்னாருன்றதுலாம் நிறுத்தியிருக்கேன். கேடி கேமிங் அப்படியே தள்ளின்னு போய் அப்படி விட்டுறணும். ஓகே, நியூட்ரலில் போட்டுடலாம் வண்டியை. வண்டி ஆஃப் பண்ணிடலாம், இன்ஜின் ஆஃப் பண்ணிடலாம், ஹேண்ட் பிரேக் போட்டுடலாம், இறங்கிடலாம். நம்மளது வந்து ஒரு தமிழ்நாடு பஸ் தான். இப்போ பார்த்துக்கோங்க, டான்ஸ் கூட ஆடி காட்டுறோம் பாருங்க. ஜிந்தா தா போல் ஏ ஜிந்தா ஏ போல் ஏ ஜிந்தா ஏ ஜிந்தா ஏ ஜிந்தா கேடி கேமிங் சீப் கேமிங் ப்ரோஸ் 2 பேர் ஆடுறாங்க, நல்லா பாருங்க. நான் வண்டியில் ஏறப்போகிறாங்க. பொங்கடி வண்டியில் ஏறேன். பொங்கடி ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணுவேன். வாடாடி வண்டி எடுக்கலாம். கேடிஎம்மிங் வண்டி எடுக்கலாம் வா. அட நூற்றுறாடி கேடிஎம்மிங். நூற்றுரா, ஐயோ நூற்றுரா ஐயோ நூற்றுரா. கிட்ட என்னால் முடியல. வண்டிடுறா பாம்பா. வண்டிடுறா வண்டி எடுக்கலாம். நான் முன்னாடி போயிடுவேன்டா. வண்டிடுறா, தள்ளி போயிடுவேன்டா வண்டிடுறா கிரி. போலதே நம்ம முன்னாடி போகிறோம். இவனே முன்னாடி போய்ட்டு நம்ம எங்கே முன்னாடி போக நடுவில் வண்டியில் நிறுத்த அது ரெடி. நான் முன்னாடி போயிடுவேன். டேய் நம்ம ஃபஸ்ட் கீழேயே அப்படி மெயின்டைன் பண்ணி போவோம். ஃபஸ்ட் கீழே போவோம், மெயின்டைன் பண்ணி ஃபஸ்ட் கீழேயே போவோம். செகண்ட் கீர் ஓகே. ஐயோப்பா என்ன இடிட்டா ஐயோப்பா. பஸ்ஸுக்கு ஒரு டேமேஜும் இல்லை. நியூட்ரலில் போட்டுங்க. சாரி, 6th கீழே இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட் ஒன்று தானே ப்ரோ ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மெசேஜ் வேறு வந்து தொலைவிடுது ப்ரோ. ஒன்று தானே ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், ஒன்று தான் ஏற்றணும். நம்ம மட்டும் கேமுன்றனால கொஞ்சம் டக்குன்னு எழுத்தினா தான் சும்மா பக்குன்னு நல்லாயிருக்கும். ஓகே இறட்டும் போகட்டும். கொஞ்சமாக தான் ஸ்பீடு ஏற்றுது. அதுவே நம்ம ஒரு கியராக மாற்றோம்னா நமக்கு நல்லாவே இன்னத்துக்கு ஸ்பீடு கிடச்சிருக்கும். பரவாயில்ல, இந்த மாதிரியே போவோம். ஓகே, இதுவும் ஒரு அளவுக்கு நல்லா மெயின்டைன் ஆகுது. ஸ்பீட் நல்லா தான் போகுது. நீங்கள் போய் இச்சதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவோம். உங்களுக்கு கீர் பிரேக் தெரியுமா? காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்த காட்டுறேன் கீர் பிரேக் எப்படின்னு. ஓகே, டர்னிங் வேணாம். பெட்ரோல் பங்க் இருக்குது. ஐயோ பெட்ரோல் போடணும். ஐயோ மறந்துட்டேன். பெட்ரோல் போடணும். நியூட்ரல்லையே அப்படியே ஓட்டி 5th கியரில் போயிட வேண்டியதான். பாருங்கள், 5th கியரில் போட்டோன்னே எப்படி ஏற்று பாருங்கள் ஸ்பீடு. நம்ம அப்படியே 5th கியரில் மெயின்டைன் பண்ணலாம். அப்பப்போ 6th கியரில் போவோம். நமக்கு ரோடு காலி வந்துச்சு 6th கியரில் போயிடுவோம். ரோடு ஓரளவுக்கு இருக்குது, அதனால 5th கியரில் போகிறோம். நியூட்ரலில் போட்டேன். இப்போ தான் அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் வந்துச்சுடா கேடி. அதனால தான் பெட்ரோல் பங்க் வந்து சொல்ல மாட்டியாடா? அதான் வேறு தாண்டி வந்துட்டு இப்போ அங்கே ஒரு தூரம் போகணுமாடா? சரிடா கேடி, நான் அப்பயே சொன்னேன். அவங்க கேட்டால் பெட்ரோல் பங்க் வந்துச்சு, சரி பெட்ரோல் போடுவோமா, தாண்டி வந்துட்டோமே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. சரி என்ன பண்ணுறது, வாழ்க்கை பண்ணலாம் அதுதான். ஐயோப்பா, ட்ரெயின் பறக்க விட்டுச்சு. ஐயோ, இது ரயில்வே இதுன்னு சொல்லவே இல்லையடா கேடி. நீ ரயில்வே இதுன்னு சொல்ல நீ எனக்கு பெட்ரோல் பங்க் வந்துச்சு சொல்ல. நானும் நீ இது ரயில்வே ட்ராக்னு சொல்லலை. இந்த கேடி நம்மளை பழி வாங்குறாங்க, ரொம்ப பழி வாங்குறாங்க, வீடியோ வாங்குறாங்க கேடி. சரி, மறக்காமல் கேடி கேமிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைபு, லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எவனோ ஒருத்தர் பேட் கமெண்ட் பண்ணுறான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி எனக்கு கால் ஐடியில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் கேடி கால் ஐடிலையும் போடுங்க. அவனும் எல்லாம் பண்ணிப்பான். இப்போ ஏன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தோன்னா சும்மா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து அப்படி சுற்றி அப்படி போனால் தான் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதனால் அப்படி போகிறேன். போச்சு, முட்டிக்கிச்சு இந்த கிண்ட முட்டிக்கிச்சு.
ஓகே, முட்டிக்கிச்சு நல்லா முட்டிக்கிச்சு நல்லா முட்டிக்கிச்சு. என்னடா பாட்டுலாம் போடுறான்னு கேட்காதீங்க. திரும்பவும் கீரை மேனுவல்லேருந்து ப்ளஸ் மைனஸில் வச்சிடலாம். நல்லா இருக்காது, அது பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. வண்டியை திருப்புங்கோ. நம்ம இப்போ ஃபஸ்ட் கீர்லேயே செகண்ட் கீர், தேர்ட் கீர் ஒழுங்காக தேர்ட் கீர்லேயே மெயின்டைன் பண்ணுவோம். அது நமக்கு நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குது. செகண்ட் கீர் நம்ம அப்பப்போ கீர் ஏற்றுவோம் இறக்குவோம், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கக்கூடாது. என்னடா இந்த குட்டிய சந்தல் என்னடா ஃபோர்த் கீர்லலாம் போகிறோம் அப்படின்லாம் எனக்கு கேட்கக்கூடாது. மேட்ச் முடிய போகுது. சரி, முடிய போகுது வேகமாக முடிஞ்சிச்சு. என்ன ப்ரோ வீடியோ இப்படியே முடிச்சிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்ட் 2ல் வரும், பார்ட் 2ல் பார்க்கலாம். சரி, பாய்.